கோபி ஏதோ பாக்கியாவுக்கு ரொம்ப பெரிய நல்லது பண்ற மாதிரி எழிலோட குடும்பத்தையும் செழியனோட குடும்பத்தையும் வீட்டுக்கு வர்ற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுனால பாக்கியா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களால கிச்சன்ல இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு வேலை அதிகமாயிடுது. அதனால அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு வேலை செஞ்சு முடிச்சுட்டு செழியன் கிட்டயோ இல்ல எழில் கிட்டயோ வந்துட்டு ஏதாவது பாக்கியா பாசமா கேட்டா, ஆனா அதுக்கு ஈஸ்வரி அவங்களோட நோஸ் கட் பண்ற மாதிரி ஏதோ பாக்கியா கேட்டவங்க மாதிரி அவங்களுக்கு பிள்ளை பாசம் கிடையாதுன்ற மாதிரியுமே அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனா பாக்கியாவும் எப்பவுமே இவங்க இப்படித்தானேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது எதையுமே மனசுல வச்சுக்காம அங்க இருந்து என்னதான் கிளம்பி போனாலும் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அப்பப்ப கரெக்டா பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்படி நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போக முடியலனாலும் பாக்கியா ஃபோன் மூலயமாவே ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன நடக்குது எல்லா வேலையும் கரெக்டாக போகுதான்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்த ஈஸ்வரியோ பாக்கியா இந்த அளவுக்கு வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தாலுமே ரொம்பவே ஊல அவங்களோட பேரம்பேத்திங்களோட உட்காந்து நியாயம் தான் அடிச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்க பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே தெரியல. அதே மாதிரி தான் பாக்கியாவை தவிர வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் செம்ம ஜாலியா இருக்காங்க. என்னதான் அமிர்தாவும் ஜெனியும் பாக்கியாவுக்கு உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாலுமே பாக்கியா வேண்டாம், நீங்க இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, போங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு வீட்டோட மொத்த பொறுப்பையும் மொத்த வேலையுமே ஒத்த ஆளா நின்று செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் செல்வி கூட தன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம் எனக்கு இன்னும் வேலை இருக்கு, நானே பாத்துக்கிறேன், நீ மத்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு செல்வியை கூட அப்பப்ப ரெஸ்ட் எடுக்க விடுறாங்க. ஆனா அவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே தெரியல. ஆனா இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து நியாயம் அடிச்சிட்டு இருக்கதை பாக்குற பாக்கியா ஒரு பக்கம் லைட்டா சந்தோஷம் தான் படுறாங்க. இருந்தாலும் இந்த வேலையாலெல்லாம் ஒன்றும் அவங்க கஷ்டப்படல. அடுத்து ஈஸ்வரியத்தை என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. அவங்க கண்டிப்பா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. யாரையாவது ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன பேசினா கூட என்னால அதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும். ஆனா எழிலையோ செழியனையோ அப்படி இல்லைன்னா அமிர்தா ஜெனியவோ ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா மனக்கசப்பு குடும்பத்துக்குள்ள வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. இவங்களை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை பத்தியே யோசிச்சு பார்த்துட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்க. ஆனா அங்க செம்ம கூலா வந்த கோபியும் பாக்கியா கிட்ட ரொம்பவே ஹாப்பியா, என்ன பாக்கியா நீ இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கியா, உன்னோட பசங்க இப்போ உன் கூடவே இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா தன்னை பாராட்டுவாங்கன்ற எண்ணத்தோட அவங்க கிட்ட ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே பேச. ஆனா பாக்கியாவோ இருந்த கடுப்புல செம்ம கோபத்தோட கோபி கிட்ட, நான் உங்ககிட்ட கேட்டேனா என்னோட பசங்க என் கூட இருக்கணும் அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னா என்னன்னு கேக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி பாக்கியா கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆன கோபியும், அப்பனா எழிலும் செழியனும் உன் கூட இங்க ஒரே வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா பாக்கியாவோ எனக்கு அவங்க இங்க இருக்கிறது பிடிக்குதுதான், மற்றபடி அவங்க இங்கே என் கூடயே இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாரும் இங்க ஒன்னா இருந்தா என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு எங்க தெரியும், நீங்க கொஞ்ச நாள் இருப்பீங்க, அதுக்கப்புறமா 2 மாசத்துல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவீங்க, இருக்கிறது எல்லாத்தையுமே சமாளிக்கிறது நான் தானே, முக்கியமா உங்களோட அம்மா அவங்களோட வாயை வச்சுட்டு சும்மா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்க வேணா பாருங்க நாளைக்கே அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வர போறாங்க, அதனால குடும்பத்துல குழப்பமும் மனக்கசப்பு வந்து அதிகமாக போகுது, நீங்க எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாதா, மற்றவங்கள பிரச்சனையில நீங்க எதுக்காக தலையறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கோபியை திட்டிட்டு அங்கிருந்து கடுப்போட வேலை செஞ்ச களைப்போடையும் கிளம்பி போறாங்க. ஆனா இப்படி பாக்கியா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கோபியும், என்ன இவ நம்மளை இப்படி திட்டிட்டு போறா, மறுபடியுமே நம்ம மேல இருக்க வெறுப்பு அதிகமான மாதிரி தெரியுதே, நான் ஏதோ அவ என் மேல கொஞ்சம் நல்ல அபிப்பிராயத்தோட யோசிக்கணுன்றதுக்காக இதை பண்ணேன், ஆனால் இப்போ என்ன எல்லாமே உல்டாவாக மாறிடுச்சே, ஒருவேளை இவ சொன்ன மாதிரி அம்மா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்களோ, ஐயோ இப்போவே தலைவலிக்க ஆரம்பிக்குதே, நாளைக்கு அம்மா என்னதான் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் இருக்காங்க. இருந்தாலும் சரி அம்மா கிட்ட நம்ம ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக அவங்க அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே போயிட்டு ஈஸ்வரி கிட்ட, என்னம்மா நல்லா இருக்கீங்களா, எப்படி மனசெல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கா, இப்போ எப்படியோ எல்லாரும் குடும்பமாக நீங்கள் நினச்ச மாதிரியே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்ல ஈஸ்வரியும் தன்னோட மனசில் இருக்க சந்தோஷம் எல்லாத்தையுமே கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி கோபியும் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கும்போதே நம்ம அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே பேசலாம்னு சொல்லிட்டு, சரிம்மா இப்போதான் எல்லாரும் ஒன்னா இருக்காங்கல்ல, நீங்க தேவையில்லாம அவங்கள அதை பண்ணுங்க இவங்களை இதை பண்ணுங்க, குழந்தை விஷயம் அப்புறம் குடும்ப விஷயம்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசி யாரையும் சங்கடப்படுத்தாதீங்கம்மான்னு சொல்லிட்டு லைட்டா பேச ஆரம்பிக்க. ஆனா ஈஸ்வரி இதனால கடுப்பாயிட்டு, என்ன அந்த பாக்கியா என்னை பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா, நான் ஏதாவது இங்க பிரச்சனை பண்ணுவேன் அதனால அவளோட பசங்க இங்க வந்தது அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னாலா, நானே அவங்களை இங்க விழுந்து துரத்தி விட்டுருவேன், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலான்னு கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி ஐயையோ கோபி ஏன்டா இப்படி போய் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் அம்மா இந்த பிரச்சனையே நாளைக்கு பெருசாக்கினாலும் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ஈஸ்வரி கிட்ட, இல்லம்மா இல்ல அப்படிலாம் பாக்கியா என்கிட்ட எதுவுமே சொல்லல, நான் தான் சும்மா உங்ககிட்ட வந்து சொன்னேன், ஏன்னா இங்க இன்னைக்கு வந்திருந்தப்ப கூட நீங்க அவங்க கிட்ட அது இதுன்னு கொஞ்சம் லைட்டா பேசுனீங்கல்ல, சோ அவங்களோட முகம் மாறிச்சு, அதனாலதான் நீங்க அந்த மாதிரி எதுவும் பேசாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன்னு சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ என் பேர பசங்க கிட்ட என் மனசுல இருக்கிறத பேசாம நான்
வேற என்னத்தை தான் பேசுவேன்? அவங்களோட குடும்ப விஷயத்துல நான் தலையிடாம வேற யாரு தலையிடுவாங்க? அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு சுத்தமா புரியாது. நீ இன்னும் சரியா யோசிக்க ஆரம்பிக்கல. அவங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு பெரியவங்க இருந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் குடும்பமா இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு புரியாது. சரி நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு அவங்கள அங்க வந்து அனுப்பி விட்டுறாங்க. அப்போ ஈஸ்வரி பேசின பேச்சிலேயே கோபிக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பாக்கியா சொன்ன மாதிரி இல்ல பாக்கியா பயந்த மாதிரி தான் கூடிய சீக்கிரம் நடக்க போது போலயே, தேவையில்லாம நம்ம தான் இதெல்லாம் நடக்க காரணமாகிட்டோமே போலயேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னும் பெரிய பிரச்சனை வந்துச்சு. அவ்வளவுதான், பாக்கியா நம்மள அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்திடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டத்தோட தான் இருக்காங்க. ஆனாலும் அடுத்த நாள் காலையில கொஞ்சம் தைரியத்தோட கீழே இறங்கி வர அதே சமயம் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கிச்சன்ல இருந்து காஃபியோட வந்த பாக்கியாவும் எல்லாருக்குமே காஃபியை கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் கோவத்தோட கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஈஸ்வரியும் தன்னோட அதிக பிரசங்கி வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவங்க அமிர்தா கிட்ட, ஆமா உங்களுக்குலாம் இப்ப குழந்தை பெத்துக்கணும்னு தோணுதா இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு குழந்தை விஷயத்தை பத்தி பேச, இதனால அமிர்தாவோட முகம் மட்டும் இல்லாம எழிலோட முகமும் சுருங்கி போகுது. ஏன் அங்க இருக்கவங்க எல்லாருமே எதுக்காக தான் இப்படி அத்தை ஓப்பனா அவங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் கேட்கறாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சங்கடப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதனால கோவத்தோட பாக்கியா கோபியை திரும்பி பார்த்து முறைச்சு பார்க்கறது மட்டும் இல்லாம இதை தான் சொன்னு சொல்லிட்டு சைகையிலேயே கண்ணை உருட்டி காட்ட, இதனால கோபியும் உடனடியா இந்த கான்வர்சேஷனை கட் பண்ணணுன்றதுக்காக ஈஸ்வரி கிட்ட, அம்மா எதுக்காகம்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அது அவங்க முடிவு பண்ணிப்பாங்கம்மா, அவங்களுக்கு தெரியாதா எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு, நம்ம இதுக்காக தலையிடணும்னு சொல்றாங்க. ஆனால் ஈஸ்வரியோ தன்னோட அதிக பிரசங்கத்தனத்தை கோபி கிட்ட காட்டுறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே, என்ன இதையும் என்னை பேச விடாம என்னை தடுத்து நிறுத்த போறீங்களா என்ன, இங்கே பாரு எழில், நீ சரியான வயசுல குழந்தை பெற்றுக்கிட்டாதான் எல்லாருக்கும் நல்லது, இல்லைனா நீங்க வயசான காலத்துல குழந்தைய பார்த்துக்கவும் முடியாது, அவங்கள கவனிச்சுக்கவும் முடியாது, காலத்துல குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்களுக்கான வேலையை பார்க்கணும்ல, அதான் நீ இப்போ படத்தெல்லாம் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமையில இருக்கல்ல, அப்புறம் எதுக்காக இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, சீக்கிரமா சட்டு போட்டு எனக்கு ஒரு பேரம்பேத்தியை பெற்று கொடுக்குற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அதில் கட்டாயப்படுத்த ஆரம்பிக்க, இதனால அமிர்தா கொஞ்சம் சங்கடத்தோட இருக்காங்க. இதை பார்த்து எழிலும் உடனடியா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க பாட்டி, இப்போதைக்கு எனக்கும் அமிர்தாக்கோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாவே கிடையாது, அதனால இதை பத்தி மறுபடியுமே தயவு செஞ்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா இதனால கோபப்பட்ட ஈஸ்வரி, இங்க பாரு நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா இல்லையா, என்ன அமிர்தா நீ சொல்லிதான் இவெல்லாம் என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அமிர்தா கிட்ட கோவப்பட, அமிர்தாவோ இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்ல நாங்க இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்னு நினைச்சோம், ஏன்னா இப்போ கொஞ்சம் குடும்பம் கொஞ்சம் ஸ்டேபிளா ஆனா நல்லா இருக்கும்னு தோணுது, அதனாலதான் சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கி பேச. ஆனா ஈஸ்வரியோ ரொம்பவே திமுறோடையோ தென்னாவிட்டோடையோ அவங்களை அதிகாரம் பண்ற மாதிரியோ தேவையில்லாம வேற எதையும் பத்தியும் யோசிக்காதீங்க, பேரம்பத்தியை பெத்து கொடுங்க, அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு அவங்கள அதுல கட்டாயப்படுத்த, இதனால எழிலும் கடுப்புல உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா பாக்கியாவோ ரொம்ப கோவத்தோட, இங்க பாருங்க அத்தை, உங்களோட வேலை என்னமோ அதை பாருங்க, அவங்களோட லைஃபை என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும், நம்ம தேவையில்லாம அவங்களோட லைஃப்குள்ள போகாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா உடனே இதனால கோவப்பட்ட ஈஸ்வரி பாக்கியா கிட்ட, இங்க பாரு உனக்கு வேணா உன்னோட பசங்க மேல அக்கறை இல்லாம பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஒன்றும் அப்படி கிடையாது, ஏன்னா என் பேரை பத்திங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில சீரா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் உனக்கு சுத்தமா புரியாது, அப்படியே புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடந்துப்ப, உனக்கு என்ன பணம் மட்டும் தானே முக்கியம், அதான் உங்ககிட்ட நிறைய இருக்குல்ல, நீ அதை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இருன்னு பாக்கியாவை மறுபடியுமே சுயநலவாதின்ற மாதிரியும் பணத்தை ஆசை பிடிச்சவ மாதிரியுமே பேச ஆரம்பிக்க, இதனால பாக்கியா கொஞ்சம் கஷ்டத்தோட தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா கோபியா, அம்மா இதுக்காகமா தேவையில்லாம எப்படி பேசுறீங்க, இப்போ பாக்கியா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, அவ சொன்னது சரிதானே, அவங்களோட லைஃப்ல எப்ப குழந்தை வேணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்ப அவங்க முடிவெடுத்துக்கிட்டும், நம்ம இதுக்காக அதுல தலையிடணும்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரியோ யாரு பேச்சையுமே கேட்காம மறுபடியுமே கோபியை திட்டிட்டு எழில்கிட்ட, இங்க பாருடா, யாரு சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி நான் சொல்றதா நடக்கணும், ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமா எனக்கு ஒரு பேரம்பேத்தியை பெத்து கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா எழிலோ, இங்க பாருங்க நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி எங்ககிட்ட பேசாதீங்க, எங்களுக்கு எப்ப முடிவெடுக்கணுமோ எப்ப எங்களுக்கு குழந்தை வேணும்னு நாங்க நினைக்கிறோமோ அப்பதான் பெத்துப்போன்னு சொல்லிட்டு அதிக பிரசங்கித்தனமா என்னோட குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்கன்னு இருந்த கடுப்பை எல்லாத்தையுமே அவங்க மேல காட்டிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போக, இதனால ரொம்பவே ஷாக் ஆன ஈஸ்வரியும் பாக்கியாவை திரும்பி பார்த்து முறைச்சு பார்க்க, ஆனா பாக்கியாவோ செம்ம தென்னாவட்டோட, நான் சொன்னது தானே இப்ப எழிலும் சொல்லியிருக்கான், அதனாலதான் கொஞ்சம் வாயை வச்சுட்டு அமைதியா இருங்க, யாரோட லைஃப்ல என்ன நடக்கணுமோ அதை அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க, தேவையில்லாம நீங்க உங்களோட பையனோட வாழ்க்கையை கெடுத்த மாதிரி என் பசங்களோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு செம்ம கெத்தா அவங்க கிட்ட மூஞ்சில அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதனால ஈஸ்வரி செம்ம ஷாக்கோட உட்காந்துருக்காங்க. ஸோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படியோ எழிலும் பாக்கியாவும் தன்னோட மனசுல இருக்கிறத ஈஸ்வரி கிட்ட டைரக்டாவே சொன்னது மட்டும் இல்லாம ஈஸ்வரி எப்படி மற்றவங்களோட மனசை கஷ்டப்படுத்தும் போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற மாதிரி அவங்களையுமே ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. என்னதான் வயசானவங்க கிட்டயோ பெரியவங்க கிட்டயோ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுனாலும் இப்போ ஈஸ்வரி பண்ற அநியாயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இதுதான் சரியான பதிலடின்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன, அப்படி இல்லைன்னா ஈஸ்வரிக்கு என்னெல்லாம்
பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்க என்ன பண்ணாதான் திருந்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.